காலும் இதுவும் தானே கழுவணும். இது மட்டும் சொன்னது உண்மையிலே நல்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எனக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டு வாசலில் நிற்கிறோமே நம்ம. ஏன் வெளியில் வந்து நிற்கிறீங்க? அதாவது இன்றைக்கு வெளியில் போக முடியல. அதாவது வெளியிலேருந்து பெரிய அளவுக்கு இல்லை, இந்த தூரத்தில் இல்லை, கோயிலுக்கு போக போகிறோம். அதை உண்மைக்குமே பார்த்தாலே தெரியும். நாங்கள் 2 பேரும் வலிக்கிட்டு நிற்கிறத உண்மைக்குமே நாங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா செந்துரனுக்கு சொன்ன நிறைய கண்ணாவூரு நாவூரு அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அப்போ அதனால் ஒருக்கா கொண்டே கோயிலுக்கு கொண்டே அர்ச்சனையெல்லாம் செஞ்சு செந்துரன் நானும் நல்லபடியாக போய் கும்பிட்டுட்டு வருவோம். ஏன்னாண்டா இன்னும் தெரியா திடீரெண்டு வேலையெல்லாம் போதும் செந்துரனுக்கு பிரச்சனை இல்லைண்டா. அடுத்த வந்து கொண்டே இருக்குது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே நிற்கிறபடியா செந்துரன் நிற்க கொடுத்தே இல்லை. அதான் அப்போ அத்தியாக சொன்னேன் செந்துரனை கூட்டிக் கொண்டு ஒரு கோயிலுக்கு போய் நல்லபடியாக சுற்றி கும்பிட்டுட்டு வாங்கணும்னு. செந்துரன் காலையில் தான் நான் செந்துரன் அப்படி ஏழாட்டி நீங்கள் கோயிலில் இருங்கோ, நான் சுற்றி கும்பிட்டுட்டு அர்ச்சனையெல்லாம் செஞ்சுட்டு வருவாமண்டு. அவன் ஞாயிற்றுக்கிழமான வெள்ளரை கோயிலுக்கு போகமாண்டு. வெள்ளரை கோயிலும் சனம் தானே. அப்போ நான் செந்துரன் வினுஸ் 3 பேர் தான் போகிறோம். அப்போண்டே நாங்கள் வெள்ளரை கோயிலுக்கு போய் என்னென்ன அர்ச்சனையெல்லாம் செஞ்சு அங்கே வினுசுக்கு ஒரு இது வாங்கி கொடுத்துட்டு என்ன இன்றைக்கு இந்த இதுன்னு சொல்கிறேன் லாவணிக்கு கடைசி ஞாயிறாம். எனக்கு முன்மைக்கு தெரியலை. அப்போ நிறைய சனமாம். அதோட இன்றைக்கு நிறைய சனம்ன்ற விட சன்னை சொல் தீர்த்தம் மெனவாசி பேர் அங்கே போயிடுவினா அவனுடைய தீர்த்தம் தானே. அவனுடைய தீர்த்தம் தானே. அப்போ பெரிய அளவில் ஆக்கள் நிற்க மாட்டேன்னு தான் நம்புகிறேன். அப்போ நம்பி நாங்கள் போவோம் அங்கே கோயிலுக்கு. அப்போ நாங்கள் பழமையாகவே கோயிலுக்கு வெள்ளரை கோயிலுக்கு ஒரு ஞாயிறு ஒரு ஞாயிறும் போகிறோம். நாங்கள் சில ஞாயிறு போகையில் இந்த ஞாயிறு நாங்கள் போகிறோமே நான் ஒரு அர்ச்சனையை கொண்டு செஞ்சு கொண்டு சும்மா அப்படியே போயிட்டு வருவோம். அதான் அப்போ நாங்கள் இந்த ஞாயிறு தான் போகிறோம். நல்லபடி அர்ச்சனையெல்லாம் செஞ்சு கொண்டு வருவோம்ண்டு. அப்போ நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ண நான் போடுற வீடியோ உடனே கூட வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் நடந்து தெரியுறோம். என்ன 2 பேரும் செய்கிறீங்க? அதாவது இந்த பல்ற கோயில் அங்கே நம்ம இந்த பிள்ளையார் கோயிலில் கும்பிட்டுட்டு தான் அப்புறம் பல்ற கோயிலுக்கு போவோம். இதில் காலை கழுவிட்டு அங்கே அப்படி போய் எல்லாம் கும்பிட்டுட்டு. ஆனால் ஷூஸ் எந்த ஓட்டியெல்லாம் கட்டின்னு வந்துருக்கான் நடக்கலாம். ஜீன்ஸு போட்டு முழங்கால் கூட அதுதான் வாட்டி கட்டிருக்கீங்களா? ஆனால் கோயிலுக்கு முறையே வாட்டி கட்டுறான் தெரியுமா? ஆனால் எனக்கு வேட்டி கொஞ்சம் கட்ட அப்படியே என்ன அப்படியே காஞ்சி தனி சுதானி போக்குள்ள போகிறேன். ஆனால் இன்றைக்கு சனத்தை பார்த்தீங்களோ என்ன அதுதான் என்ன செய்கிறான். ஆனால் நான் மீன்ஸ் அங்கே கும்பிடுறான். நாங்கள் பாத்ரூம் தானே இருக்கு நியூஸ் கும்பிடுறீங்க. என்ன செய்றீங்க? மெதுவாத்துறாங்க தண்ணிங்க கேணி கரைக்கி விட்டவங்க நான் கால் கழுவ போனேன். மட்டும் தான் கழுவல, மேல கழுவில மேல கழுவின டேபிள வச்சு அடிக்கணும். நீங்க என்ன நடக்கலாங்களா வீச்ச அங்க போயில நன்னாலையில 10 நடக்கல. கேணியில் அள்ளி இதெல்லாம் குளிக்கிறேன் வேண சரி இப்படித்தான் இல்லை அப்படி இல்லை தனி கோயில் இல்லை அது இப்போ கோயில் திருவிழா மட்டும்தான் திருப்பி தண்ணியெல்லாம் மாற்றுவோம். அப்போ நாங்கள் கும்பிடுவோமே நான் உள்ள போகணும் கொண்டு போயில தானே கும்பிடுவோமே. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிள்ளையார கொஞ்சம் நாங்கள் கும்பிட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் எங்கே போகிறோம்டா எங்களோட பெரிய மாயை வருட்டு. அதாவது மாயிட்ட போ அர்ச்சனைக்கு அர்ச்சனை தட்டு வாங்கினா அதை மெயின் இதாண்டு பார்ப்பீங்க. இது எங்களோட பைக்குக்கு நாங்கள் அதான் இல்லை சொல்லல. அதான் அப்போ இது எங்களோட சென்றுண்டா அந்த பெரிய பைக் ஒன்று வச்சுருக்கேன் சென்றுறேன் பைக்குக்கு. அப்போ நாங்கள் அர்ச்சனை
அர்ச்சனை நான் செஞ்சுட்டு தானே நீ அடுத்த இடமே நின்றாங்களா இந்த கோயிலுக்கு எடுக்க முதலியா எடுக்க இது மாதிரி அடிப்போம் கோயிலுக்குள்ள எடுக்கல அது அடிப்பினேன் அடிப்பீங்க சரியா அர்ச்சனை நான் செஞ்சுட்டு வந்து பார்ப்போம் அப்போ நீங்கள் போங்க ஒன்று அப்படி பார்ப்போம் வாங்க வந்து கோயில் பெருசா டிஷர்ட் கலட்டணுமுங்க நீங்கள் உள்ளே போய் கலட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு என்ன செந்துறேன் செந்துறேன் சரியாக கஷ்டப்படுறேன் என்ன செய்றீங்க போயிட்டு எவ்வளோ மாதிரி கட்டிட்டு அதான் அப்போ நாங்கள் இனி அடுத்த இடமும் அவசியம் ரொம்ப போகிறோம் கட்டம்புல விழுந்தடுத்து கொண்டெல்லாம் போகிறோம் தினிச்சு ஹிந்தியில் அப்படி சொல்கிறேன் அந்த அப்படி நான் இதில் இருக்காட்டோ ஐஸ்கிரீம் வாங்க சரி இப்போ வந்துங்களா நான் பெசல் இல்லாமல் இங்கே வந்துட்டோம் எனக்கு பழம் கொஞ்சம் கூட போடுறது எனக்கு பழம் கொஞ்சம் கூட பழம் செஞ்சு எனக்கு பச்சை கலர் போடுறது நான் என்ன பழம் கொஞ்சம் கூட போட்டு ஐஸ்கிரீமை குறைக்கிறது எனக்கு அப்படி பேசாது நல்லா இருக்கா பிஸ்கட் தானே நான் செஞ்சு ஒன்று கடை இருக்கு நானே குடிக்கட்டேன் நீங்கள் பிரச்சனை உங்கள்டே குடிங்க ஒன்று எங்கன கிடக்கு கரைஞ்சாலும் கிடக்குமே நான் தண்ணியாக இது நல்லா இருக்கணும் உண்மைக்குமே கோயிலுக்கு இப்படி வந்து என்ன கும்பிட்டு சந்தோஷமாக அதோ நாங்கள் எல்லாம் நூல் கட்டினாங்க எல்லாரும் நூல் கட்டினாங்க மினிசுண்ட நூலில் மட்டும் தான் கூட நூல் கிடக்கு ஊறிப்பட்ட கிடக்கு எல்லா கோயிலும் எல்லா சரி மினிஸ் எல்லா கோயிலுக்கு போனாலும் நூல் கட்டு வேறு என்ன உடனே நான் குடிப்பேன் தானே அப்போ நீங்கள் குடிங்க பக்கமாக கிடக்கு இதில் குடிங்க பரவாயில்லை நீங்கள் குடிங்க நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாள் நல்லா இருக்கும் தானே ஐஸ்கிரீம்னா நல்லா தானே இருக்கும் ஒவ்வொரு நாள் கோயிலுக்கு வந்துட்டு குடிக்க நல்லா இருக்கும் ஐஸ்கிரீம் குடிக்க நல்லா இருக்கும் என்ன குளிருதோ எப்படி நல்லா இருக்கு புள்ளாடாக்கு நல்லா இருக்கு எங்கண்டை நல்லா தானே இருக்கும் ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் நல்லா தானே இருக்கும் என்ன இங்கே கதைக்கெல்லாம் கிடக்கு பயமாக கிடக்கு கோயிலுக்கு இதுக்குள்ள இருக்கிறோம் வீடியோ எடுக்க பேசினோமோ தெரியாது நாங்கள் எங்களை தானே எடுக்கிறோமே அதான் தனிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம் சுற்றி முற்றி பார்த்தா ஒருத்தருமே இல்லை என்ன வெளியில் பார்த்து நாங்கள் ஃபுல்லாக ஆக்கலாக கிடக்கு உங்களுக்கு இப்போ பக்கமாக கிடக்கு ஐஸ்கிரீம் குடிக்க தெரியுமா வீடியோவில் அப்போ நானும் வந்து குடிக்கட்டேன் ஐஸ்கிரீமு என்ன ஐஸ்கிரீம் குடிக்கதான் கோயிலுக்கு போட்டு வந்தாலும் பாடி தெரியுமோ இல்லை சொன்னார் சந்திரன் முடிக்காம தான் குடிக்க மாட்டேன் நான் அப்போ தான் அதில் எடுத்து குடிப்பேன் நிறைய பக்கமா நான் உண்மைக்குமே அந்த அண்ணா திருநாவோலையே நிறைய பழம் இருக்கு அது தெரியுமா எனக்கு எடுத்துட்டேன் பழத்தை நான்டா ஆனால் தனியாக பச்சை ஐஸ்கிரீம் மட்டும் போடணும் ஆமாங்க நல்லா இருக்கு ஐஸ்கிரீம் எல்லாமே ஐஸ்கிரீம் ஸ்பெஷல் சாரி எனக்கு பழத்தை காணி உங்களுக்கு ஒரு கரண்டி பழமும் அம்மா எனக்கு புள்ளா இல்லை கேளுங்க எனக்கும் பழத்தை எந்த வித்தியாசமாக அந்த அண்ணா ஒரு கரண்டி பழமும் 2 கரண்டி ஐஸ்கிரீம் எனக்கு 2 கரண்டி பழமும் ஒரு கரண்டி ஐஸ்கிரீம் எல்லா பழத்தை எல்லாம் எடுத்துட்டு அவருக்கு போட்டுக்கிறேன் நல்லா இருக்கு நாங்கள் அப்போ குடிச்சிட்டு பார்ப்போம் என்ன சரி அதாவது வந்து இப்போ நாங்கள் வல்ற கோயிலேருந்து வந்து எங்கண்டா முச்சந்தி ஆஞ்சநேய கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் என்ன அதாவது வந்து அங்கேருந்து வந்தாலும் இங்கேருந்து வந்தாலும் முச்சந்தி ஆஞ்சநேய கோயில் தான்
சந்தி கோயில் இது நாப்பழம் காய்ச்சிடுங்க எங்க மினிசு இது ஒம்பளம் உண்டு சந்திரனும் சந்திரன் ஆய்வாமா சொன்னா அப்புறம் உள்ளுக்கு ஏமே இருக்குமா அப்ப கோயில கும்பிட வந்துட்டு நாவப்பழம் மாயம் கொண்டு பின் நாப்பழம் வேறதான் கும்பிடடா எம்மே நான் கும்பிடுவோமே நீங்க நம்ம கும்பிடுங்க இங்க ஒரு ஆஞ்சநேயர் கிட்ட கொண்டு வந்து வேறங்க பின்னவாடி வேற உண்மைக்குமே எல்லாரும் உண்மைக்குமே இந்த கோயிலில் அன்பினிஷ் உண்மைக்குமே எல்லாரும் நேர்ந்து போடுறது அதாவது எங்களோட அம்மா அம்மா போடுறவா இது மாலை மாய் கட்டி இப்போ ஒரு 101 துண்டு இருக்கு 151 இப்போ விட்ட விழுகிற மாதிரி அவன் நேர்த்தி ஏதாட்டி இருந்தா எழுதி போட்டுட்டு கட்டி போட்டுட்டு அதை போடுறது அதை சுற்றி போடுறது அதை சுற்றி போட்டால் அது நினைச்சே நடக்குமன்றது சில பேர் வெத்திலை மாலை போடுறது எங்களோட அம்மாலாம் வெத்திலை மாலை போடுறவா அவள் ஒவ்வொரு சனியிலையும் வந்து வெத்திலை மாலை தான் போடுறவா இங்கே இருக்கு திருநூறு அதில் கிடக்கு இதில் என்ன கிடக்கு இதே கிடக்குனா அன்னைக்கு இதே மாதிரி பூச்சி கிடக்கு இதே கிடக்கு நாப்பழத்தை பார்க்க ஆசையாக கிடக்குங்க இந்த ஆசையை பார்த்தீங்களோ இந்த ஆசை நாவப்பழத்தில் அன்னைக்கு அதுதான் என்ன அந்த பொட்டு வைக்கிற வடிவு இருக்குல்ல இதான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இல்லை கும்பிடுறது உள்ளுக்குள்ளே இல்லை இதான் இல்லை கும்பிடுறதப்பா சரி நாங்கள் போயினோன்னு மேலே பாருங்க அதான் நாப்பழம் இது யாரோ சாப்பிட்டு துப்பி இருக்கு வலிஞ்சு கையால் ஆயிரு என்ற கடவுள் எவ்வளோ உண்டு கேட்டா அம்மா அதுக்குள்ள போயிடலாங்க அம்மு அது அதுக்குள்ள போறது அம்மு அதுக்குள்ள போறது சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் குடிச்சிட்டோம் வாங்க அது மாதிரி சாப்பிடுறீங்க மடத்தில் சாப்பிட்டுனாங்க அதை மடத்தில் சாப்பிட்டுனாங்க அது ஒன்றுமே நாங்கள் பதிவு செய்யலாம் போயிட்டு சாப்பிட்டுனாங்க வெக்கமில்லாத சாப்பிட்டீங்களே உங்களோட ஃப்ரெண்ட் இல்லாமல் அதுதானே என்னடா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அது என் ஃப்ரெண்ட் தானே என் செந்துறேன் அப்போ அவன் விட்டு அவன் எல்லாம் மட்டன் வேணுமா என் ஃபேமிலி மட்டுமா அப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை நல்ல வடிவா எங்களை கவனிச்சே வேணும் சாப்பிட்டதை விட கொண்டு போய் சொல்லி வைவசா தந்து முட்டோம் காலில் வரணுண்டோம் அதை கொண்டு போக சொல்லியா சரின்னுட்டு அப்போ அது சாப்பாடு கொஞ்சம் தந்தோம் அப்போ அதை நாங்கள் கொண்டு வந்து செந்துறேன் அக்காவுக்கும் அப்பா அம்மாவுக்கும் கொடுத்தோம் நாங்களே என்ன அப்போ அப்பா அம்மா என்ன சொன்னவா இது மட்டும் சொன்னவா உண்மையிலே நல்ல சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பாடு குலசோறும் செஞ்சு கத்தரிக்காய் வெள்ளக்கறி பருப்பு சோயா மீட்டு உருளைக்கிழங்கு பிரட்டை மற்ற சாம்பார் மற்ற இன்னும் ஒரு சாம்பார் மாதிரி செஞ்சு நிறைய கறி வேற லெவலில் இருந்த சாப்பாடு நான் உண்மையிலேயே எனக்கு கறியல் இப்போ எல்லாம் குழச்ச மிஸ்டேக்கோட கறியலும் தந்த வேணும் பாப்பா வேணும் குத்தி போட்டுடா இங்கே பார்த்தீங்களோ ஏண்டா தேங்காயும் குத்தினது இப்படி கச்சி போட்டு இது வெள்ளங்கத்துக்கு வந்த கை ஃபுல்லாக செஞ்சுட்டீங்களா தான் ரத்தம் செஞ்சிருக்கு இல்லை கச்சி பிடிச்சி விளையாடுனே இல்லை இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் தேங்காய் இல்லை அதான் கச்சி பிடிச்சி விளையாடக்கூடாது அதோட நான் நேர்ந்தது உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்து நெட்ஸில் பட்டுட்டாருன்னு சொல்லி நேர்ந்த நாங்கள் பெரிய காயம் ஒன்றும் இல்லாமல் சின்ன காயத்தோட வந்தால் நாங்கள் தேங்காய் உடைக்கிறோம்னு அப்படி என்னென்ன ஒன்றும் வரக்கூடாதுன்னு நேர்ந்த நாங்கள் அப்போ அதே போல் எல்லாம் போய் சத்தம் போடாமல் மருந்தெல்லாம் கட்டிக்கணும் ஆச்சா அதான் நான் உடனே நேர்ந்தேன் நானே சரியான பயமாக போயிட்டுது இப்படி சொன்ன உடனே பயந்து போட்டேன் அப்போ நான் அப்படி எல்லாம் சொல்லி நேர்ந்தேன் நான் அப்போ இன்றைக்கு அதை நாங்களும் ரெடியாக ஞாயிற்றுக்கிழமான அப்போ இன்றைக்கு எல்லாத்தையும் வயிறு வரைக்கும் நான் தேங்காய் உண்டை உடைச்சி அதான் தேங்காய் கழுவிட்டு கட் பண்ணலாம் கொளுத்துவோம் வாங்க அப்போ இன்னும் புழுவோம் கிணத்துல தண்ணி அல்றேன் ஓ என்ன தண்ணி இல்லையല്ലോ கிணத்துல சிலோவா போகணும் நான் நடந்தில்ல வேற வேணும் நீங்க வர மாட்டீங்களே கிணத்தை மக பார்ப்பேன் ஆல்பத்தை பார்த்தீங்களா அம்மா அம்மா அப்படி ஆல்பத்தை பார்த்தீங்களோ
இல்லைம்மா செஞ்ச தூக்கே படியாக வாங்கிட்டா இல்லை நான் சொன்னேன் இது தேங்காய் தண்ணியில் கலவுறேன் கிணத்துக்கு தேங்காய் போட்டுட்டு எடுக்கலாம் படிப்பு படிச்சிருக்கா கக்கோல பள்ளி கட்டுவா பின்ன நல்ல படிப்பு தான் சொல்லி பார்க்கணும் தேங்காய் மட்டும்தான் கழுவ போகிறோம் காலையும் கழுவுங்க கையோட பின்ன கோயிலுக்குள்ள போகிறோம் என்ன எடுத்து விடுங்க என்ன ரீட் என்ன நடக்கு பாபா 2 பேருமா ரைட் ரைட் அப்படிங்க ஐ இல்லைசா உங்கள்கிட்ட தண்ணி வந்து காணுங்க காலம் இதுவும் தானே கழுவணும் காலம் போடுங்க ஊற்றுங்க நீங்கள் டைம் இல்லாமல் தண்ணியை மட்டும் பார்த்து இப்போ சொட்டு ஓகே ரைட் கூட காலையும் கழுவுங்க கையோட ஊற்றுங்க மினிச்சு உங்களோட காலம் கழுவணும் நீங்களும் தான் கோயிலுக்கு வந்த நீங்கள் நீங்களும் இப்போ நான் கேமராமேன் போய் நீங்கள் நேற்று செஞ்ச நீங்கள் சரியா வாங்கோ வாங்க அப்படியே போய் அடுத்த நீங்கள் அங்கே ப்ரொசஸ் எல்லாம் செய்ய போகிறீங்க உருண்டுண்டாக்கி அப்படி நீங்களே நீங்கள் செஞ்சுறேன் எடுத்துக்க மாட்டோம் அப்படி செய்யற நாங்கள் சொல்லி நினைச்சாங்க என்ன காலில் பெரிய காலம் நெக்ஸ்ட் நீங்கள் பழக்கம் நாங்கள் இதில் வச்சு தான் கொடுத்த போகிறோம் முதல் கொளுத்தி அதில் போய் கும்பிட்டு எல்லாம் கொளுத்தி போட்டு தேங்காய்க்கு வச்சு கொளுத்து அதான் கொளுத்தி சுற்றி கொண்டு வர தேவையில்லையே கோயிலை சுற்றி கொளுத்தி போட்டு கப்புறத்தை கொளுத்தி போட்டு கப்புறத்துக்கு முன்னாடி அப்படி வச்சு கொண்டு போவோம் எல்லாம் அந்த மூலஸ்தானத்துக்கு காட்டும் அதுதான் அதில் வச்சு கொளுத்திருக்கலாமா சரியா இன்னும் ரைட் ஓகே கையில் அப்படின்னு அவசரம் என்ன விழுந்தா நான் கட்டுங்க அரைவரான்னு சொல்லவே இல்லை ஏன் முள்ள குத்தி காவடி எடுக்கிறீங்களே ஃபஸ்ட்டு வயிறு எடுத்துலாம் மூன்று வருஷம் இப்படி கையை பிடிச்சிக்கணும் ஒரு அப்புறம் காணுமா மினிச்சு சுற்றி கொண்டுரு ஓ ஆ ஓ எவ்வளோ கப்பு நம்ம இப்போ இல்லை அதுக்கு காட்ட மறந்துட்டீங்க அதுங்க எல்லாத்தையும் காட்டிட்டேன் இப்போ புதுசாக மோட்டர்லாம் போட்டுருங்க நல்ல இல்லை தெரியுமா ஓ என்னன்னாலும் கோயிலுக்கு செய்ய விடுவேன் நானும் தேங்காய் உடைக்கிறேன் நீங்கள் நேற்று செஞ்ச நீங்களாம் உடைக்கணும் உடைக்கணும் நான் நினைப்பேன் உடைங்க ஏன் பேங்க சொல்லுது பயமாக கிடக்கு ஒன்றுமே வராது ஆனால் அதே மாதிரி வேணும் கற்பூரம்னு எல்லாப்படி எரிஞ்சு முந்து ஒன்று வந்துட்டு நானும் உடைக்கணும் அப்போ தேங்காய் சுத்தம் வாங்க நல்ல வடிவா நாங்கள் எல்லாம் கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டோமே அப்போ நாங்கள் இதோட உங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் அதே மாதிரி சுங்கும் சத்த காயம் ஏற்பட்டுட்டு ரெண்டு செய்யலை தேங்காய் காய்ச்சி பிடிச்சிடுவேன் அப்போ நாங்கள் உண்மைக்குமே இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பாய்